கன்னியாகுமரியில 5 நாளைக்கு எங்கெல்லாம் போகணும்னு பார்க்கலாம். டே 1 நல்லா குளிச்சு ரெடி ஆயிட்டு திப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் தான் போகணும். வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்திலேயே திப்பரப்பு போட்டிங் இருக்கு. இதெல்லாம் முடிச்சிட்டு ஈவினிங் ஸ்ட்ரைட்டா திருவாண்டரம்ல இருக்க ஸ்ரீ பத்மநாபன் டெம்பிளுக்கு போயிட்டோம். டே 2ல நாகர்கோயில்ல இருக்கிற ஃபேமஸான டெம்பிள் நாகராஜ டெம்பிள் அதை முடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டா சுசீந்திரம் டெம்பிளுக்கு போயிட்டோம். கன்னியாகுமரியில இருக்கு கன்னியாகுமரி போட்டிங், விவேகானந்தா மெமரியல் ராக் பார்த்தோம். இதெல்லாம் பார்த்துட்டு ஈவினிங் டைம்ல தான் வட்டக்கோட்டை ஃபோர்ட் போயிருந்தோம். அதுவும் கன்னியாகுமரியில தான் இருக்கு. கரெக்டா நீங்க பிளான் பண்ணினா எல்லா ஸ்பாட்டும் பார்த்துடலாம். அப்புறம் வர வழியில ஸ்ரீ திருப்பதி டெம்பிள் பார்த்தோம். நைட்டு கன்னியாகுமரியில நாங்க ஸ்டே பண்ணிட்டோம். இதான் நாங்க ஸ்டே பண்ணிருந்தோம். டே 3ல கன்னியாகுமரி ரூம் பக்கத்திலேயே சன்ரைஸ் வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால அடிச்சு புடிச்சு 5 மணிக்கு ரெடி ஆயி போனோம். பாத்தீங்கன்னா மேகத்து நடுல தாங்க இருந்துச்சு. அதனால சரியா பார்க்க முடியல. பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டா பகவதி அம்மன் டெம்பிள் போய் அதுக்கப்புறம் நிறைய டைம் இருந்ததுனால திரிவேணி சங்கரம் பார்க்கலாம்னு சொல்லி பக்கத்திலே தான் இருக்கு. அதை பார்த்துட்டு லஞ்ச் எல்லாம் முடிச்சு ரூம்ல போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் டைம்ல சன்செட் வியூ பாயிண்ட் வேற இடத்துல இருந்துச்சுங்க. அதை பார்த்து ரூம்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும் இந்த ஸ்பாட் ரீச் பண்றதுக்கு. அதுக்கப்புறமா பக்கத்திலே மியூசிக்கல் ஃபவுண்டைன் போட்டிருக்கேன்னு சொன்னாங்க. குழந்தைங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்கன்றதுனால மியூசிக்கல் ஃபவுண்டைன் பார்த்துட்டு பக்கத்திலே சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு முடிச்சு ரூம் போயிட்டோம். டே 4ல பத்மநாபபுரம் பேலஸ்க்கு போயிட்டோம். பேலஸ் பத்தின டீடைலான வீடியோ கூடி சீக்கிரம் வந்துரும் பாத்துக்கோ. பேலஸ்ல பார்த்துட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டா சித்ரல் ராக் ஜெயின் டெம்பிள் போயிட்டோம். அதை